இப்போ வந்து சீசன் டைமில் சில பழங்கள்லாம் வரும். அந்த சமயத்தில் கூட நம்ம செடிக்கெல்லாம் லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதே சமயத்தில் கம்போஸ்ட்டில் கூட போடலாம். நீங்கள் எந்த நீர் உரம் கொடுத்தாலும் கம்போஸ்ட் போட்டாலும் கொஞ்சம் குறைவாக தான் கொடுக்கணும். கம்மியாக தான் கொடுக்கும்போது தான் செடிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நிறைய கொடுக்கும்போது ஃபங்கஸ் கூட வரும், தாங்கிக்க முடியாமல் செடி. அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இந்த சென்ட் ரோஜா பாருங்கள், ஒரு வாட்டி 4 பூ பூத்துதே. அந்த கப் தொட்டி இது பாருங்கள், 4 பூ லைனாக வந்தது. முன்ன நான் பறிச்சு கூட சாமந்தி செடியில் வச்சுருந்தேன். அடையாளத்துக்காக நான் சொல்கிறேன், பார்க்குறவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த பிளான்ட்டுக்கு இப்போ நான் ஃபெர்டிலைசர் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு. இப்போ மண் வந்து நல்லா காஞ்சாப்பில் தான் இருக்குது. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது செடிக்கு. எப்போவுமே சேறு மாதிரி ஆயிடுச்சுன்னா களி மாதிரி மண் செடிக்கும் வேர்க்கும் பாதிப்பு. அது போல் இல்லாமல் பார்த்துக்கணும். ரோஸ் பிளான்ட்டுக்கு கூட நீங்கள் டெய்லியெல்லாம் தண்ணி ஊற்ற தேவையில்ல. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றினாலே போதும். சாயில் மட்டுமே ஸ்ப்ரே பண்ணி விடணும். தண்ணி கையாலே கூட தெளித்து விடலாம். ப்ளெயின் வாட்ரு, சில்னஸ் வாட்டர் தெளித்தா நல்லதுன்னு சொல்கிறேன். அதாவது ஐஸ் வாட்டர் கூட கொஞ்சமாக சாயங்காலத்தில் போட்டுட்டு தெளித்து விடலாம். மேலுக்கு செடி மேலெல்லாம் கூட ஸ்ப்ரே பண்ணலாம். ப்ளைன் வாட்டர் வந்து சில்லுன்னு. அது போல் நம்ம கொடுக்கும்போது பிளான்ட்டு சில்னஸாகவே நல்லா பிளான்ட்டு வளரும் வெயில் காலத்தில் கூட. இப்போ இந்த பிளான்ட்டுக்கு நான் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த செடியில் கூட தளிர் முட்டெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த டைமுக்கு நம்ம கொடுத்தோம்னா இந்த எருவில் நல்லா தளிர் வந்து முட்டு வரும் பாருங்கள். இது வந்து மாம்பழம் தோல் வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இந்த செடிக்கு நான் ஏற்கனவே காய்கறி வேஸ்ட்டு தண்ணியெல்லாம் கொடுக்கல லிக்விட் ஃபெர்டிலைசரு. அதுக்காக நான் இந்த மாம்பழம் தோல் தண்ணியிலேயே நான் சேர்த்து கொடுக்குறேன். இது போல் மாம்பழம் தோல் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கொட்டெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. மாம்பழத்தூள் யூஸ் பண்ணாமல் நீங்கள் கம்போஸ்ட்டில் கூட போட்டுக்கலாம். அந்த மாம்பழம் கொட்டை வந்து பவுடர் பண்ணிவிட்டு கம்போஸ்ட்டில் சேர்த்துக்குங்க. இது தூள் மட்டும் இது போல் லிக்விடாக கூட கொடுக்கலாம். ஆனால் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் பாருங்கள், இது வந்து கொடுக்காத செடிக்கு தான் நான் இதோட சேர்த்து கொடுக்குறேன். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிடணும் கண்டிப்பாக. மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தா கூட போதும். இந்த ஃபெர்டிலைசர் வந்து நீங்கள், அதாவது மேங்கோ பீல்ஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இது வந்து வெஜிடபிள் வாட்டர் வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சம் வாழைப்பழம் தோல் தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் சேர்த்தாப்பில் தான் எல்லாமே நான் போட்டு ஊற வச்சுட்டு ஃபர்மெண்ட் பண்ணது. பாருங்கள், கலர் கூட நல்லாயிருக்கு. இதில் வந்து காஃபி பவுடர் கூட சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து மாம்பழம் தூள் எவ்வளோ நாள் ஊற வைக்கணும்னா ஒரு நைட்டு மட்டுமே. இது சின்ன செடி இது, அதனால நம்ம வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நான் இது மாம்பழத்தூள் கொஞ்சமாக ஊற வச்சுட்டு பீல்ஸு இது போல் காய்கறி வேஸ்ட்டு தண்ணியெல்லாம் கலந்துட்டு கொடுக்குறேன். இதில் ஏற்கனவே வாட்டரெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறேன், காய்கறி வேஸ்ட்டு லிக்விட் ஃபெர்டிலைசரு. அதனால தண்ணி அதிகமாக சேர்க்கலாம். இது போல் கொடுக்கும்போது பிளான்ட்டில் நிறைய தளிர் வரும். ஆனால் கண்டிப்பாக வந்து மொட்டு வைக்கணும், பூ வரணும் அப்படிலாம் இருந்தால் இந்த மாம்பழ பீல்ஸில் வந்து நீங்கள் இது பனானா பீல்ஸும் சேர்த்துருக்கணும். நான் இந்த வெஜிடபிள் வேஸ்ட்லேயும் பனானா பீல்ஸ் சேர்க்கறதுனால நான் இது தனியாக சேர்க்கலை. இது ரெண்டும் சேர்த்து நான் இதில் ரோஜா செடி கொடுத்துருக்குறேன். சூப்பராக தளிர் வரும், மொட்டு வரும். இன்றைக்கி வீடியோவில் தான். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.